சார் டயபெட்டிஸ் பேஷண்ட் புண்ணு ஆறவே ஆறாதுன்னு சொல்றாங்க, அது உண்மையா? இது பாதி உண்மை பாதி உண்மை இல்லை. இந்தியாவில் 1 in 3 personsக்கு வந்து டயபெட்டிஸ் வரும் அப்படிங்கிறது ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். இந்தியா இஸ் த டயபெட்டிக் கேபிட்டல் ஆஃப் த வேர்ல்டு. அப்படி டயபெட்டிஸ் இருக்கிறவங்கள 70% வில் டெவலப் அன் அல்சர் இன் தியர் லைஃப் டைம். சார் எனக்கு புரியல, ஆறுமா ஆறாதா? விரலை எடுக்கணுமா எடுக்கக்கூடாதா? கம்மி ஆயிடுச்சு. சோ சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ்ல ஒரு வேரியேஷன் இருக்கிறதுக்கு நல்ல ஒரு சுத்தமா சுத்தாதா? உங்க கேள்வியில 2 பார்ட் இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து ஆறும், செகண்ட் பார்ட் வந்து பாத்தீங்கன்னா 95%க்கு மேல காலையோ விரலையோ எடுக்காம ஆத்த முடியும். எடுக்க வேண்டியது இல்லையா? எடுக்க வேண்டியது இல்லைங்க, நிஜமாதான், நம்புங்க. சார் ஆனா டயபெட்டிஸ் வந்தாலே புண்ணு சீ பிடிச்சிரும், அழுகிடுன்னு சொல்றாங்களே டாக்டர். அது உண்மைதான். டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸ்க்கு வந்து இம்யூனிட்டி கம்மியா இருக்கிறதுனால இன்ஃபெக்ஷன்ஸ்க்கு ஈஸியா ப்ரோன். பட் இன்ஃபெக்ஷன் ஆனாலும் சதைகள் கெட்டு போனாலும் பிளாஸ்டிக் சர்ஜரி மூலமா நம்ம வந்து அந்த காலையோ விரலையோ எடுக்காம கண்டிப்பா ஆத்த முடியும். பட் ஒன் கண்டிஷன், ரத்த ஓட்டம் நல்லா இருந்தா. என்னது பிளாஸ்டிக் சர்ஜரி இல்லையா? அப்போ ஃபேஸை சரி பண்றது பிளாஸ்டிக் சர்ஜரி இல்லையா சார்? இதை சரி பண்றதும் பிளாஸ்டிக் சர்ஜரி தான்ப்பா.